வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். அரசியல் விவகாரம் குறித்து விரிவாக பேசுவதற்காக வந்திருக்கிறார் வழக்கறிஞர், அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி கார்த்திக். ராமதாஸ்க்கும் அன்புமணி ராமதாஸ்க்கும் உள்ள கான்ஃபிளிக்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல சரியாயிரும், இல்ல தேர்தல் நேரத்துல சமாதானம் ஆயிருவாங்க அப்படின்ட்டு பலரும் சொன்னாங்க. ஆனா இப்ப அவருடைய மகள் காந்திமதியை வந்து செயல் தலைவரா அறிவிச்சிருக்காரு. அப்போ வந்து கட்சி வந்து நிரந்தர பிளவை சந்திக்குதா? ஒரு பக்கம் வந்து காந்திமதி தலைமையிலையும், இன்னொரு பக்கம் அன்புமணி தலைமையிலையும் அடுத்த தலைமுறைகள் ஒருங்கிணைய ஆரம்பிச்சிருவாங்களா? அது எப்படி பாக்குறீங்க? அதை நோக்கி தான் போகுது. நிரந்தர பிளவு தான். அதை நோக்கி தான் போகுது. இது என்ன ராப்ரோச்மெண்ட் வர்றதுக்குள்ள வாய்ப்பு இல்லைங்கிற அடிப்படையில தான் போகுது. வெளிப்படையா பார்த்தா இவங்க திமுக கிட்ட ஒரு ஆப்ஷனா ராமதாஸ் எதிர்பார்க்கிறாரு. அவர் அண்ணா திமுக ஆப்ஷன் இருக்கிறாரு. அந்த இடம் தான் அன்புமணி அலர்ட்டா இருக்குன்னு திரும்ப திரும்ப சொல்றேன். இவரு இங்க ஒரு ரேகையை காட்டிட்டு அங்க போயிட்டாருன்னா ஆன்டி ஸ்டாலின் பண்ண அன்புமணி நிராயுத பாணியா இருக்க வேண்டிய சூழலை வந்துடும். 10.5ங்கிற ஆயுதத்தை அன்புமணி எடுக்கணும்னு நான் சொல்றது காரணம் அதுதான். எடப்பாடிக்கு எதிராட்டும் ஒரு ஆயுதமா இருக்கும் உங்களுக்கு, ராமதாஸுக்கு எதிராட்டும் உங்களுக்கு ஒரு ஆயுதமா இருக்குன்னு என்னோட அறிவு, ஆற்றல், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இதை வெளிப்படையாட்டே சொல்றேன். அல்லது ராமதாஸ் உங்களை ஈஸியா சாப்பிடக்கூடிய அளவுக்கு அவர் வியூகங்களை வகுப்பதில் வல்லவர், மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவருங்கிறதான் என்னோட பார்வை. இது மீண்டும் சேருவதற்குள்ள சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு. இப்போ வன்னியர் இளைஞர்கள் வந்து யார் பக்கம் அணி சேருவாங்க? அன்புமணி பக்கம் ஒன்றிணைவாங்களா அல்லது காந்திமதி பக்கமா? அது அது எதுவும் உங்களால சொல்ல முடியுமா? வன்னியருக்கு தனி ஒதுக்கீடுங்கிற பக்கம் அவங்க ஒன்றிணைவாங்க. வன்னியருக்கு தனி ஒதுக்கீடுங்கிறது வன்னியருக்கான பெருமை. இன்னொரு ஜாதியால் அதை அடைய முடியாது. தனி ஒதுக்கீடுங்கிறத தமிழ்நாட்டில் பெறக்கூடிய மைற்றும் அந்த நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த்தும் வன்னியர்களுக்கு தான் இருக்குது. அதை அன்புமணி புரிஞ்சு தட்டி எழுப்பினார்னா இல்ல. இப்ப ராமதாசும் அதே கோரிக்கையை முன் வச்சு அன்புமணியும் முன் வச்சா எப்படி அது களத்தை எப்படி பார்க்கும்? அது கண்டிப்பா அந்த இடம் வந்து அந்த அந்த 10.5ங்கிற ஆயுதத்துக்குள்ளதான் யார் பெரியவங்கிறத காட்ட முடியும். அதுல மேன் பவர் அன்புமணிக்கு ஜாஸ்தி இருக்குது. டாக்டர் ராமதாஸுக்கு இமேஜ் இருக்குது. ஸோ இது எப்படி வருதுங்கிறது தேர்தல் முடிவில் தான் அது சொல்ல முடியும். நாம ஓகே. இப்போ முகுந்தனை வந்து இளைஞரணி செயலாளரா நியமிச்சது இல்ல அவருக்கு முன்னிறுத்தும் போதுதான் இந்த பிரச்சனைகள் பெருசாச்சுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அன்புமணி தரப்புல இருந்து இந்த சமாதான தூது அந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுப்பாங்களா, இல்ல அதுக்கான நகர்வுகள் இருக்குமா? இது வந்து அரசியல் களத்துக்குள்ள சமாதானம் போன பிறகும் அன்புமணிய ராமதாஸ் ஏமாத்திட்டாருன்னா, இல்ல அன்புமணியை ராமதாஸ் ஏமாத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவர் எதிர்பார்த்த அது நீங்க அன்புமணி நம்பி போகலாம், ஏமாந்தா ஏமாறலாம், ஏமாறாத மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நல்லா இருந்தா நல்லா இருக்கலாம். அது அன்புமணிக்க முடியும். அப்ப ஆனா அன்புமணி வந்து பாஜகவோட இணக்கமா தான் இருக்காரு. அவர் வந்து இந்த கூட்டணி என்டிஏ கூட்டணியில தான் வருவார். அது நம்ம அவங்க பாஜக ராமதாஸ கையில எடுத்துக்கிட்டு அன்புமணியை தனிமைப்படுத்திட்டாங்கன்னா அரசியல் களத்துக்குள்ள இல்ல ஓட் பேங்க் இவருக்கு தானே அதிகமா இருக்கு. இவரை நோக்கி தானே. இதுதான் திரும்ப நீங்க அந்த விஜய்க்கு பேசுன மாதிரி பேசாதீங்க. ஓட் பேங்க் வந்து நிரூபிக்கப்படல. ஓகே. அது வந்து அப்ப வந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணா ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும்போது ஓட் பேங்க் நிரூபிக்கப்பட்டது. ரெண்டு பேரும் பிரிஞ்ச பிறகு ஓட் பேங்க் நிரூபிக்கப்படலங்கிறதா உண்மை. பெரும்பாலும் அதுக்கு தான் 10.5 எடுத்தா அன்புமணி நிரூபிப்பாரு, மேல வந்துருவாரு. இன்னும் 25 வருஷ அரசியல் அன்புமணிக்கு இருக்கும். வன்னியர் எழுச்சியும் 10.5ஓட அன்புமணிக்கு இருக்கும் நான் சொல்றேன். அப்ப நிர்வாகிகள் யார் பக்கம் இருக்காங்கிற முக்கியம் இல்ல. அந்த 10.5% யாரு முன்னிறுத்துதாங்களோ அவங்கள நோக்கி தான் வன்னியர்கள் கன்சாலிடேட் ஆவாங்க. கண்டிப்பா என்னுடைய கருத்து அதுதான். அவங்க தான் முடிவெடுக்கணும். நாடாளுமன்ற தேர்தலை விட சட்டமன்ற தேர்தலில் வந்து வடக்கு மாவட்டங்களில் வெற்றி பெறணும்னா பாமகவோட கூட்டணி வந்து அவசியம். ஆனா பாமக வந்து இப்ப இரண்டா பிரிஞ்சிருக்கு. ஸோ அன்புமணி ராமதாஸ் வந்து ஆல்ரெடி பாஜக கூட நெருக்க காட்டுறாரு. ராமதாஸோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அது இதுலதான் அன்புமணி ராமதாஸ் அனுபவம் குறைவு. ராமதாஸ் மிகப்பெரிய அனுபவ படிப்பினை கொண்டவர். என்னை பொறுத்தவரை நான் வெளிப்படையாதான் நான் சொல்லக்கூடியவன். ராமதாஸால தான் தமிழ்நாடு முழுவதும் எனக்கு அறிவு ஆற்றல் தெரியப்பட்டது. டாக்டர் யாவுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் 98 அந்த கட்சிக்கு கலைஞர் அளிக்க நினைக்கும் போது அந்த கட்சியை காப்பாற்றி 4 சீட்டுக்கு பதிலாக 5 சீட்டாட்டு அந்த கட்சியை உருவாக்கி விட்டது என்னுடைய நாலேஜ் ஒர்க்கு, என்னுடைய கான்டாக்ட் தொடர்புகள். ஜெயலலிதா அம்மையார் என் கருத்தை மதித்து தான் சோஷியல் ஃபோர்ஸ்ன்னு 5 சீட்டு கொடுத்தாங்க. கலைஞர் அந்த கட்சியை காலி பண்ணி தமிழ்நாட்டில் ஒரு ரிசர்வ் சீட்டு தலித் எழுமலைக்கு சிதம்பரம், புதுச்சேரியில் 1 சீட்டு, 2 சீட்டு தானே உங்களுக்கு சொல்லும் போது எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ்ன்னு 4 சீட்டு முடிவு பண்ண வச்சிருந்த ஜெயலலிதா அம்மையார்கிட்ட ஒரு அலையன்ஸையும் உருவாக்கி அதை 5 சீட்டாட்டு ஆக்கி கொடுத்தது ரவீந்திரன் துரைசாமி. என் கட்சி, என் கடமை, நான் துணைத் தலைவர், செய்தி தொடர்பாளர், அரசியல் தலைமை குழு உறுப்பினர், எனக்கு 3 பொறுப்பை, யாருக்கும் கொடுக்காத பொறுப்பை டாக்டரே தந்தாரு. அந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்ன அந்த சாதனை செய்யறதுக்கும் ஐயாவுக்கு செல்வாக்கு தான் காரணம். பட் எனக்கு ப்ராமிஸ் பண்ண ராஜ்சபாவை ஐயா மறுத்துட்டாரு. நான் அவர் மேல உள்ள பற்றுதல்ல ஜெயலலிதா அவருக்கு பண்ண கொடுமைக்கு இயற்கை தண்டனை ஜெயலலிதாவுக்கு
கொடுத்தது, ஏற்க ஜெயலலிதாவுக்கு தண்டனை கொடுத்துன்னு நான் பேசக்கூடியவன் தான். ஆனா இன்னைக்குள்ள லெவல்ல எடப்பாடி விஷயத்திலையும் சரி, ராமதாஸ் விஷயத்திலும் சரி, அன்புமணி மிக எச்சரிக்கையா இருக்கணுங்கிறது தான் வெளிப்படையா சகாதேவ மாதிரி அன்புமணிக்காக நான் பேசுறேன். எனக்கு ப்ராமிஸ் பண்ண ராஜ்யசபாவை தான் அன்புமணி கொடுத்தாரு. அது அவருக்கு முடிவு, நடந்த கதை. ஆனா இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, அன்புமணி அலர்ட்டா இல்லைன்னா ராமதாஸ் வந்து அன்புமணியை சாப்பிடக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அவர் ஒவ்வொரு நபர்களையும் தெளிவா பண்றாரு. இல்ல அன்புமணி இப்போ அன் அன்புமணி இப்ப செய்ய வேண்டியது 10.5 மையமா வச்சு களமாடணும். 10.5 மையமா வச்சு களமாடுனாதான் அன்புமணி வந்து வன்னியர்கள் மத்தியில பெரிய தலைவரா வர இல்ல முடியும். 10.5% வந்து 2021ல அவங்களுக்கு பெரிய அளவுல வெற்றி குடுக்கல. சிலர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அது பேக் ஃபயர் தான் ஆச்சு. ஏன்னா மற்ற சமூகங்கள்லாம் கன்சாலிடேட் ஆயிட்டு அப்டின்னாங்க. நீங்க 10.5% இது ஒர்க் அவுட் ஆகுமா இந்த வாட்டி? மற்ற சமுதாயம் எப்படி போனா அவங்களுக்கு என்ன? அவங்க போல்சா நிக்கணும்னா அவங்க சமூகத்துல ஆதரவு பெறணும். மற்ற சமூகங்களை பற்றி கவலைப்பட வேண்டியது எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வமும். பன்னீர்செல்வத்தை காலி பண்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி அப்ப பண்ணுனாரு. தான் எடப்பாடியில ஜெயிக்கிறதுக்கு பண்ணாரு. 10.5 இன்னைக்கு நிறைவேற்றப்படல. சீமான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கொடுங்க, எண்ணி கொடு, அளந்து கொடுன்னு மற்ற சமூகத்துக்காக பேசுறது சீமான் மட்டும்தான். மற்றவங்க அதை பேசல. மற்றவங்க வன்னியர் சந்திக்க அவ்வளவுனால அது டபுள் எட்ஜ்டு ஸ்வார்டுன்னு அதை இருபுறமும் கூர்மையான கத்தினி அதுக்குள்ள வரதுக்கே அச்சப்படுறாங்க. நாம இன்னைக்கு என்ன சொல்றோம்னா, வன்னியர் சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி 17% இருக்கதா 1931 சென்சஸ் சொல்லுது. 13% அம்பாசங்கர் கமிஷன் சொல்லுது. இந்த பெருமைக்குரிய தனி ஒதுக்கீடை வன்னியர் பலத்தால தான் பெற முடியும். அதை முன்னிறுத்தி அன்புமணி களமாடினார்னா வன்னியர் அவர் பின்னாடி திரளுவாங்க. இன்னும் சொல்ல போனா சௌமியா அன்புமணியோ எடப்பாடியில் நின்னா எடப்பாடியே 10.5க்காக இறங்கி வந்து அன்புமணிக்கு 30 சீட்டும் ராஜ்யசபா சீட்டும் கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை வரும். அதை விட்டுக்கிட்டு அரசியல் பண்ணுனா திமுக ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ராமதாஸ் கூட எடப்பாடி கூட்டணி வச்சுட்டாருன்னா அன்புமணி வந்து எச்சரிக்கையோட பார்க்க வேண்டிய விஷயம். கலைஞரையே எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்னு அவுட்விட் பண்ணவன் இந்த ரவீந்திரன் துரைசாமி. கடவுள் அருளால நான் இருந்த கட்சியை காப்பாற்றுறதுக்காக நான் பண்ணினேன் 98ல. கலைஞரை அப்புறம் அலறிட்டு ரவீந்திரன் கொள்கை இல்லாத கூட்டணியை ரவீந்திரன் உருவாக்கிட்டாப்புல. அப்ப நீங்க மட்டும் எண்ட் ஜஸ்டிஃபைஸ்ன்னு இந்திரா காந்தி கலைஞர் கூட்டணி 80ல வரலாமா? அதே புள்ளியில தான் நாமளும் அதை செய்தோம், ஜெயித்தோம். இப்ப டாக்டர் ஐயா வந்து திமுக ஆப்ஷனை காட்டிக்கிட்டு டாக்டர் ஐயா கிட்ட தான் ஓட்டு இருக்குன்னு எடப்பாடி அலையன்ஸை கையெழுத்து போட்டுக்கிட்டு அன்புமணியை உதாசீனப்படுத்திட்டாருன்னா அன்புமணி என்ன செய்வாரு? அன்புமணி ஓவர் ஸ்டாலின் எதிர்ப்ப பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அன்புமணி கூட இருக்கக்கூடிய ஓட்டு ஸ்டாலினுக்கு எதிராக நமக்கு தான் வரும்னு ராமதாஸுக்கு எடப்பாடி சீட்டை கொடுத்துக்கிட்டு அன்புமணியை விட்டுட்டாருன்னா என்ன நடக்கும்? அதனால அன்புமணி வெளிப்படையா தான் சொல்றேன். நான் எடப்பாடி வீழ்த்துறதுக்கு தான் சொல்றேன். இன்னும் மாற்றம் ஒண்ணும் இல்லை. அன்புமணி 10.5 மையமா வச்சு வன்னியர்களை திரட்டி களமாடினாதான் எடப்பாடி பழனிசாமி அன்புமணி கிட்ட பயப்படுவாரு. நீங்க வெறுமனே ஆன்டி ஸ்டாலின் பண்றதுல தப்பு இல்லை. உங்க கம்யூனிட்டிக்குள்ள ஆன்டி ஸ்டாலின் இருக்கு. நாடார்கள்ட்ட இல்ல, தேவேந்திர குல வேளாளர்கிட்ட இல்ல, முக்குலத்தோர்கிட்ட இல்ல, சவுத்துல நான் வன்னியர்கிட்ட இல்ல, நான் வெள்ளாள கொண்டுகிட்ட இல்ல, பிராமணர்கள்ட்ட ஆன்டி ஸ்டாலின் குறைஞ்சிடுச்சு. ஆனா வன்னியர்கள்ட்ட இருக்குன்னு எனக்கு தெரியுது. களத்துல தான் சொல்றேன். அப்ப நீங்க வன்னியர்கள்ட்ட ஆன்டி ஸ்டாலின் பண்ணினீங்கன்னா அது எடப்பாடிக்கு லாபமா போகும். 10.5 மையமா வச்சு ஆன்டி டிஎம்கே ஆன்டி எடப்பாடி பண்ணாதான் அன்புமணி அதுல நிற்க முடியும். அன்புமணி இதுல ரொம்ப ஷார்ப்பா நிற்க வேண்டிய இடம் வந்து 10.5 முன்னிறுத்தி வன்னியர் இளைஞர்களை திரட்டுறதுல தான் அன்புமணிக்கு வெற்றியே இருக்குது. அதை அவர் செய்ய தவறிக்கிட்டு பிளண்டா ஆன்டி ஸ்டாலின் பண்ணுனா அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. உங்க ஜாதியில உங்களுக்கு பலம் இல்லைன்னா மற்ற ஜாதியை நீங்க அப்பீஸ் பண்ணி என்ன ஆக போகுது? உங்க ஜாதியில நீங்க பலமானவனை காட்டுனாதான் அரசியல் களத்துக்கு ஏறி வர முடியும். அதுல ராமதாஸ் ஒரு பின்னடைவை கொடுத்தாருன்னா எப்படி ஜெயிக்க முடியும்? ஸோ அன்புமணியை பொறுத்தவரை 10.5 வச்சு களமாடுறது தான் மிகவும் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ராமதாஸை அவுட்விட் பண்ணதுக்கும் அது பயன்படும். 2 பேருமே ஒழுங்கா காத்து நிற்கக்கூடிய எடப்பாடியை அவுட் பண்ணதுக்கும் பயன்படும். அன்புமணி என்ன செய்யறாருங்கிறது அவரோட முடிவு. ஓகே. இப்போ பாஜக வந்து ஏடிஎம்கேவை ஒன்றிணைக்கிறதுல நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கு. இன்னமுமே டிடிவியவும் ஓபிஎஸ்ஸையும் அலைன்ஸ்குள்ள கொண்டு வர அவங்க தொடர்ந்து முயற்சி பண்றாங்க. இப்போ அன்புமணியவும் ராமதாஸையும் ஒன்றிணைக்க எதுவும் முயற்சி பண்ணுவாங்களா? ஏன்னா அவங்களுக்கு நீங்க அப்படி நம்புனீங்கன்னா உங்களுக்கு அனுதாபத்தை தெரிவிச்சுக்கிறேன். டிடிவியையும்
ஓபிஎஸ்ஸையும் அதிமுக அணிக்குள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு, டிசம்பர்ல மாற்றம் வரும்னு சிலவங்க கலர் கலரா கப்சாக்களையும் ரீல்களையும் விடுறத நீங்க நம்புனீங்கன்னா உங்களுக்கு என்னோட உங்களுடைய வாட் இஸ் சே ஒரு பரிதாபங்கள். இக்னரண்டா இருக்கிறீங்கன்னு உங்களை பற்றி என்னோட அப்ப கருத்தை தெரிவிச்சுக்கிறேன். அண்ணாமலை டிடிவிய போய் சந்திச்சுட்டு அவர் என்ன சொன்னாரு? கூட்டணிக்கு அவரை அழைப்பு விடுத்தேன் அப்படிங்கிற வார்த்தையை தான் முன் வச்சாரு. பிளண்டா நீங்க பாருங்கங்க. பாக்கியம்னு ஓபிஎஸ் சொல்றாரு, சந்திக்க முடியல. அதோட முடிஞ்சு போச்சுங்க. அவர் என்டிஏ விட்டு வெளியேறிட்டாரு. அப்புறம் டிடிவி என்டிஏ விட்டு வெளியேறிட்டாரு. சார் இதுக்கு மேல என்ன சார் சொல்லணும்? நாங்க எப்படி அடிச்சோம், யார அடிச்சோம், என்ன புள்ளியில அடிச்சோங்கிறது தான் சார் இங்க ஜெயிக்குது. குருமூர்த்திக்கு சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பெட்டி எரியும்னு சொல்லும்போது ஜெயிக்கல. இலகணேசனுக்கு கருத்து ஜெயிக்கல. அ ஹெச் ராஜாவுக்கு கருத்து ஜெயிக்கல. தம்பி ரங்கராஜ் பாண்டே அவருக்கும் ஒரு முக்கியத்துவம் குடுத்துருவோம். என் தம்பி ரங்கராஜ் பாண்டேக்கு கருத்து ஜெயிக்கல. தென் ஹெச் ராஜாவுக்கு கருத்து ஜெயிக்கல. மோடி கிட்ட எங்க கருத்து ஜெயித்தது. நாங்க நாங்க கொளுத்தி போட்ட தீ இன்னும் அணையலங்க. அது எரிஞ்சுகிட்டு தான் இருக்கு. ராமதாஸ் தலைமையிலான பாமக வந்து நான் வெளிப்படையா சொல்லிடுறேன். டிடிவியும் ஓபிஎஸும் நாளைக்கு சசிகலாவுக்கு ஆதரவா போய் மோடிக்கு எதிரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பிஎம்ஓ கருதுறாங்க. ஓகே. புரியுதா உங்களுக்கு? புரியுது. இது நுணுக்கமா எத்தனை பேர் தமிழ்நாட்டுல இது புரியும்? சும்மா டிசம்பர்ல மாற்றம் வரும், வந்துருவாங்கன்னு கலர் கலரா சுத்திட்டு இருக்க வேண்டியதுதான். 2021 சட்டமன்ற தேர்தல்ல எங்க கருத்தியல்ல தோத்து போன கோஷ்டிகள் அந்த கலரா அந்த ரீல சுத்திட்டு இருக்குது. ஓகே. ஆனா இப்போ டிடிவி அண்ட் சசிகலா, ஓபிஎஸ் வந்து திமுக அணிக்கு போனா அவங்களுக்கு பெரிய அளவுல முக்குளத்தோர் ஓட்டு கன்சாலிடேட் ஆகும் அப்படிதானே? சசிகலா களத்துக்குள்ள இல்ல. இல்ல. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு தான். சசிகலாவுக்கு தான் அன்னைக்கு சொன்னேன் நான். அப்பவும் துள்ளுன பிரியன்களும் அன்னைக்கு எனக்கு எதிராக துள்ளுன கோஷ்டிகள் தான் விஜய்க்கு எதிராக நான் சொல்லும்போது துள்ளுறாங்க. அன்னைக்கு ஏமாந்த மாதிரி இன்னைக்கும் விஜய் விஷயத்துல ஏமாறத்தான் போறாங்க. என் கருத்து தான் ஜெயிக்கும். சசிகலா 2021ல தினகரனை சிஎம்மா சொல்லி களத்துக்குள்ள வந்திருக்கணும். நீங்க கோட்டை விட்டுட்டாங்க அந்த அம்மையார். இப்ப களத்துக்குள்ள இருக்கிறது ஓபிஎஸ். ஓபிஎஸ் வெளியேற்றப்பட்டனால 13% ஓட்டு எடப்பாடிக்கு அடி. 1% தான் ஓபிஎஸ் எடுத்திருக்கலாம். அவரால் எடப்பாடி விழுந்தது 13%. அவரு முக்குலத்தோர் மறவர் மட்டுமில்ல, பிற ஜாதிகளும் அவரை ஏத்துக்கிட்டாங்க. குறிப்பா என் போன்றவர்கள் வந்து அப்பவே சொன்னோம், நீங்க ரிசைன் பண்ணலன்னா காமராஜ் மாதிரி பெரிய மக்கள் தலைவராட்டு ஸ்டாலினோட பெரிய தலைவரா வருவீங்கன்னு ரிசைன் பண்ணக்கூடாதுன்னு நம்ம பேசணும். நீங்க இன்னைக்கும் இருக்கு அந்த எடுத்து பார்த்துக்கலாம். ஒக்கி புயல் அதுலலாம் வரும்போது ஜல்லிக்கட்டு விஷயத்தெல்லாம் நிற்கும்போது மக்கள் தலைவர் ஆயிட்டீங்கன்னு சொன்னோம். அவரு ரிசைன் பண்ணிட்டார். பட் பெரிய உயரத்தில் அவர் இருந்தவர். அவரை சரியான சந்தர்ப்பத்துக்குள்ள எடப்பாடி கிராப்பராட்டு அபகரிக்கிறதுக்காக வெளியே தள்ளிட்டாரு. அது முக்குலத்தோற்றை மட்டும் பாதிக்கல. அபகரிக்க எண்ணம் கொண்ட ஒரு எடப்பாடின்னு வட தமிழகத்துல பறையர் செங்குந்தர்கிட்ட பாதிச்சுட்டு, மேற்கு தமிழகத்துல கொங்கு நாடார் நாயுடுகள்கிட்ட அருந்ததியர்கள் மத்தியில பாதிச்சுட்டு எடப்பாடிய. ஸோ ஓபிஎஸ் எடுத்தது 1% தான். ஆனா ஓபிஎஸ் தள்ளி இந்த கட்சி ஒரு இருஜாதி கட்சி, எல்லாம் எனக்கு போடுன்னு எடப்பாடிக்கு ஜாதியை அபகரிப்பதற்கான கட்சிங்கிறதுல அதன் தன்மையே மாறி போச்சு. எப்படி இருந்தாலும் ஓபிஎஸும் டிடிவியும் ஸ்டாலினை முதல்வர்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில டெல்டா அப்பர் சவுத்துல அந்த அணி பெரிய ஸ்வீப் அடையும். ஆனா டிவிக்கே டிடிவி தினகரன் அந்த ஃபார்ம் வாய்ப்பே இல்ல. அது பேசப்படும், விவாதிக்கப்படும். விஜயும் அதுக்கு தயாரான மாதிரி தெரியல. டிடிவியும் டிஎம்கே ஆப்ஷனை ஓபன் பண்றாருன்னு அந்த பேட்டியை பார்த்த எல்லாருக்குமே மிக துல்லியமா தெரியும். ஆனா அவர் வந்து டிவிக்கே தலைமையில தனி அணி அமையும்னே திரும்ப திரும்ப சொல்றாரு. நான் அதுல இருப்பேன்னு சொன்னாரா? அவர் இருப்பேன்னு சொல்லலாம். டிவிக்கே தலைமையில தனி அணி அமையும் அவர் ஆசைப்படுறாரு. டிவிக்கே எடப்பாடியை பலப்படுத்தினா அது ஒரு சிறிய அளவுனாலும் எடப்பாடிக்கு பலம். அது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு டிடிவி. இப்போ ஒருவேளை பாஜகவுக்கு வந்து அதிமுகல அதிக சீட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிரெடிட் கண்டிப்பா நயினாருக்கு தான் போகும். ஏன்னா அவர் தான் இப்போ பாஜக மாநில தலைவரா இருக்காரு. இன்னொன்னு விஜய் வந்து கூட்டணிக்கு வந்தாங்கன்னா ஒட்டுமொத்த ஃபோக்கஸும் மீடியா ஃபோக்கஸும் விஜய்க்கு தான் போகும். அப்ப அண்ணாமலை வந்து இன்னுமே சைட்லைன் போறதுக்கான வாய்ப்பு தானே இருக்கு. இதுல அண்ணாமலைக்கு எப்படி பெனிஃபிட் இருக்கும், இல்ல அவர் எப்படி தலைவரா வெளிப்படுவாரு? அதிக சீட்டு வாங்கிட்டோம்னா அண்ணாமலை தான் அதுக்கு காரணமே ஆயிரும். விஜய் பாஜகவுக்கு கீழே போனா அந்த கிரெடிட் நயினாருக்கு வராது. நயினாருக்கு வரும். நயினார் சகோதரர் நயினார் அதை வாங்கிட்டாருன்னா அவருக்கு சாதனை. அதனாலதான் நான் நயினாரை ரிசர்வ்ல வைக்கிறேன். அவர் கோட்டை விட்டாருன்னா நயினாரை கடுமையா விமர்சிக்கக்கூடிய முதல் நானா தான் இருப்பேன். நயினார் வந்து ஏமாந்துட்டாரு, இழிச்சவனாட்டு ஆயிட்டாருன்னு கடுமையான விமர்சனத்தை இப்போ தமிழிசை மேலையும் மற்றவங்க மேலேயும் வைக்கணும் இல்ல, இதே விமர்சனத்தை நயினார் மேல வைக்கக்கூடிய ஆளா நான் இருக்கிறேன். பட் நயினார் இப்ப தலைவராயிருக்காரு. அண்ணாமலை எடுத்த ஓட்டுக்குரிய சீட்டை அவர் வாங்கிட்டாருன்னா சபாஸ் மிஸ்டர் நயினார் சாதிச்சுட்டீங்கன்னு அவரை பாராட்டக்கூடிய ஆளாட்டு நான் தான் இருக்கிறேன். ஸோ அண்ணாமலை நயினார் டு பி சீன். அவரு தன்னோட திறமையால அவரும் மந்திரியாக ஆசைப்படுவார், தப்பு இல்லையே.
ஒரு ஆட்சிக்கு வரணும் அந்த ஆசைப்படுவார். அதில் எந்த தப்பும் இல்லை. அப்போ அதுக்கு அதிக சீட்டு தான் தலைவராக இருக்கும்போது வாங்கணும்னு ஆசைப்படுவார். அதை அவர் சாதிச்சிட்டாருன்னா சாதிச்சிட்டார் நயினாருன்னு சொல்லுவேன். பட் எதன் அடிப்படையில் சாதிக்க போறாரு? அண்ணாமலை எடுத்த 11.4% வாக்கின் அடிப்படையில் சாதிக்க போறாரு. ஏன்னா இதுவரை எடப்பாடி பாஜக கிட்ட இறங்கி வரல. ஆர்கே நகர்ல ஷியாமன் என்ன சொன்னாரு? தமிழிசை தான் கேண்டிடேட்னாரு, என்டிஏக்கு கேண்டிடேட்னாரு. சொன்னாரா இல்லையா ஷியாமண்ணன்? மிகுந்த மதிப்புக்குரிய ஒரு அண்ணன். அப்போ அந்த அளவுக்கு நக்கல் நையாண்டி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. எடப்பாடி என்ன பண்ணாரு? இரட்டை தலைமை, ரெட்டலையில மதுசூதனன் நிறுத்தினாங்க. பாஜகவை தனிச்சு விட்டாங்க. பாஜக தமிழ் தேசியம் சீமானோட கீழே போச்சு. நான் அதுக்கு தமிழிசை மட்டும் குறை சொல்ல மாட்டேன். ஒட்டுமொத்த பாஜகவும் தான் காரணம். ஒட்டுமொத்த பாஜகவும் தமிழிசை தலைவராக இருக்காங்களேங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாம செயல்பட்டது தான் காரணம். ஸோ அந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பாஜக விழல. டெல்லியில மோடி பிரதமரா இருக்காரு. இவங்க முதல்வர், துணை முதல்வரா ஐயா இபிஎஸும் ஐயா ஓபிஎஸும் இருக்கும்போது விழல. அடுத்து 2019 மக்களவை. அதுல என்ன சொல்றாரு? நீங்க தனிச்சு நின்னுங்கன்னு தமிழிசை சொல்றாரு. பதறிட்டாங்க தமிழிசை. ஐயோ தனிச்சு நின்னா என்ன ஆகுமோன்னு பதறிட்டு கொடுக்கறத கொடுங்கன்னு 5 வாங்கிட்டு போறாங்க. சரி கொடுக்கறது கொடுக்க தானே வாங்குறீங்க, தென்சென்னை எல்லாம் கிடையாது. என்னோட லாயலிஸ்ட் ஜெயக்குமார் சன் ஜெயவர்தனுக்கு தான்ட்டாங்க. தமிழிசைக்கு தென்சென்னையே கொடுக்கல. மாநில தலைவர் தென்சென்னையை வாங்க முடியல. 5 சீட்டு தான் கொடுத்தாரு. டேக் இட் ஆர் லீவ் இட் சீட் தான் கொடுத்தாரு. அது தென் மாவட்டத்தில் சசிகலா, தினகரன் இவங்களால முக்குலத்தோர் ஓட்டு பாதிக்குங்கிறனால தென் மாவட்ட தொகுதிகளை பாஜகவுக்கு கொடுத்தார். நம்ம தெளிவா பார்த்த ஒரு விஷயம்தான். அடுத்து 2021 என்ன சொல்றாரு? பாமகவே 23 தான் இருக்கிறாங்க. நீங்க அதோட கூட நின்னா வன்னியர் சமுதாய மக்கள் ஏத்துக்கிட மாட்டாங்க. வன்னியர் ஓட்டு வராது. நீங்க அதோட குறைஞ்ச சீட்டு நின்னுங்கன்னு சொல்லி 20 சீட்டு கொடுக்குறாரு. நம்ம எல்லாமே ஒரு தரவுகளோட தான் நான் பார்த்துட்டு வர விஷயத்த. மற்றவங்க சொல்ற மாதிரி ஒரு உள்நோக்கத்தோட நான் வரல. உள்நோக்கம் இருந்தா கூட அது வெளிநோக்கமாட்டே வெளிப்படையா சொல்லி செயல்படக்கூடியவன் நான். அப்போ அவர் 20ல நிறுத்துறாரு. அதற்கு பிறகு நகர்ப்புற உள்ளாட்சியில் 2% கூட சீட்டு தர முடியாதுங்கிறாரு. மக்களவையில் 6 சீட்டுக்கு மேல தர முடியாதுங்கிறாரு. அண்ணாமலை 12 கேட்கிறாரு. அந்த 12 கேட்டு முறிஞ்சி போய் எடப்பாடியை திருநெல்வேலியில் டெபாசிட் இழக்க வைக்கிறாரு அண்ணாமலை. நயினார் தான் ஸ்டார் கேண்டிடேட், மறுக்க வரல. பொன்னார் கன்னியாகுமரியில் டெபாசிட் இழக்க வைக்கிறாரு. தூத்துக்குடியில் டெபாசிட் இழந்து போயிடுறாங்க. பன்னீர்செல்வம் ராமநாதபுரத்தில் டெபாசிட் இழக்க வைக்கிறாரு. தினகரன் தேனியில் டெபாசிட் இழக்க வைக்கிறாரு. இவர் சீனிவாசன் மதுரையில் 3வது தள்ளுறாரு. தமிழிசை தென் சென்னையில் 3வது தள்ளுறாரு. அது அண்ணாமலைக்குன்னு விழுந்த மாற்றம்னு விழுந்த சாதாரண நேர்மையான பிராமணர்கள் ஓட்டு. வெப்பு டிவி நடத்தக்கூடிய வியாபார பிராமணர்கள் அல்ல. ரங்கராஜ் பாண்டே போன்ற வியாபார பிராமணர்கள் ஓட்டு அல்ல. வியாபார பிராமணர்கள் ரெட்டலைக்கே போட்டிருப்பாங்க. ஜெயவர்தன் மகனுக்கு ரங்கராஜ் பாண்டே போட்டிருப்பாரு. பட் சாதாரண மாற்றம் வேணும், இங்க தேசிய சக்தி வரணுங்கிற பிராமணர்கள் தமிழிசைய 2வது கொண்டு பாஜக 3வது தள்ளினாலும் அண்ணாமலை சொன்ன அந்த மாற்றம்ங்கிறதுக்காக தான் அந்த பிராமண சமுதாயம் அந்த வாக்களை பண்ணாங்க. நான் அந்த சாதாரண தெய்வபக்தியும் தேசபக்தியும் உள்ள பிராமணர்களே வியாபார பிராமணர்களை புறந்தள்ளி, ஜெயவர்தனுக்கு ஆதரவான ரங்கராஜ் பாண்டே போன்ற ரெட்டையில வியாபார பிராமணர்களை புறந்தள்ளி அவங்க அண்ணாமலையின் மாற்றத்துக்காக வந்தாங்க. ஸோ மாற்றம்னு அண்ணாமலை எடுத்த வாக்குகள் தான் 11.4. இதை குப்பைக்கூடையில் தூக்கி போடுறதுக்கும், இதை அவமானப்படுத்துறதுக்கும், இதை அசிங்கப்படுத்துறதுக்கும், இதை நல்லிஃபை பண்றதுக்கும், அண்ணாமலைக்கு அரசியலை வீழ்த்துறதுக்கும் ஒரு சதி நடந்ததுன்னா அண்ணாமலை அதில் ரிவோல்ட் பண்ணுவார். அப்படி ரிவோல்ட் பண்ணா அது சட்டமன்ற தேர்தல் தான், மோடிக்கு எதிரான ரிவோல்ட் அல்லன்னு என்னோட ஆதரவு கருத்தையும் நான் அதை கொடுக்க தயாரா இருக்கிறேன். சரி, ஓகே. இப்போ நீங்க விரும்புற மாதிரி தவிக பாஜகவோட கம்மியான சீட்டுக்கு என்டிஏ அலைன்ஸ்க்கு ஒத்துக்குதுன்னா அது ஆட்சி மாற்றத்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குமா? ஆட்சி மாற்றங்கிறது 45% வாக்கு மு.க. ஸ்டாலின் எடுத்துருவாருங்க. அவர் 3 முறை 45% தாண்டி எடுத்துட்டாரு. அவர் கூட கூட்டணிக்கு போறதுக்கு டிடிவி தினகரன் தயாரா இருக்கிறாரு. ஓபிஎஸ் தயாருங்கிறத 3 தடவை சந்திச்சு காட்டிட்டாரு. பிரேமலதா அம்மையார் தயாரா இருக்கிறாங்க. ஓபிஎஸும் டிடிவியும் கூட்டணி சார்ந்தா டெல்டா அப்பர் சவுத்தில் முக்குலத்தோர் கம்யூனிட்டி பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி மற்ற ஜாதியையும் தன்னோட எண்ணத்துக்கு ஏற்ப திருப்பி அனுப்பக்கூடிய அளவுக்கு மக்களோட இணைஞ்சு அதிக அளவு பொலிட்டிக்கல் ஆர்வம் உள்ள ஒரு ஜாதி. அந்த ஜாதிக்குள்ள பெரிய லெவலுக்கு வந்தவங்க ஓபிஎஸும் டிடிவியும். ஓபிஎஸ் சிஎம்மா இருந்தார். டிடிவி சிஎம்ஐ கவுண்டர் பண்ணக்கூடிய அளவுக்கு டிடிவி இருந்தார். இவங்க ரெண்டு பேரும் திமுக கூட்டணிக்கு போகும்போது திமுக கூட்டணி மேலும் பலப்பெறும். ஸோ இங்க உள்ள வெற்றி வாய்ப்புங்கிறது ஸ்டாலினுக்கு தான் அதிகம் இருக்கதாட்டு நான் உணர்றேன். ஸ்டாலினுக்கும் 2வது வரக்கூடிய அணிக்கும் இடையில
10 விழுக்காடு வாக்கு வித்தியாசம் வரும்னு நான் டிக்ளேர் பண்றேன். ஏன்னா நான் 2024 தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு டெல்லி என்கிட்ட ரிப்போர்ட் கேட்கும்போது 48% வாக்கு வருவாங்க, 35 இடங்கள்ல ஜெயிப்பாங்க, நமக்கு 4 இடங்கள்ல ஒரு வெற்றி வாய்ப்பு, நமக்கு இல்ல இந்தியா கூட்டணி அல்லாதவங்களுக்கு 4 இடத்துல வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிறது தான் என் ரிப்போர்ட்டா கொடுத்தேன். 47% வாக்கு வந்தாங்க. அவங்க 39 சீட்டும் வெற்றி பெற்றுட்டாங்க. அது சூழல். 4 இடத்துல தான் ஃபைட்டுன்னு கொடுத்தேன். அந்த 4 இடத்துல தான் ஃபைட்டு இருந்துங்கிறதும் நமக்கு தெரியும். அண்ணாமலை ஜெயிக்க மாட்டாருன்னு தான் நான் சொன்னேன். எங்கேயும் அண்ணாமலை ஜெயிப்பாருலாம் நான் சொல்லவே இல்ல. நீங்க எடுத்து பார்த்தா தெரியும். அதுல பட்டிமன்ற பேச்சாளர் மணிகண்டன் வந்து நீ ஏன்பா சொல்லல, எனக்கு பதற்றமா இருக்குன்னு சொன்னாரு. என்ன மணிகண்டன் ஜி, நான் உண்மையை தானே சொல்ல முடியும். அண்ணாமலை ஏறி வந்தா அதிமுக ரொம்ப கீழே போகும், திமுகவை பெரிய அளவு ஏற்றி அங்கேயும் போலரைசேஷன் ஆகும். எவ்வளவு ஏறினாலும் திமுக போலரைசேஷன் ஆகி அங்க மேல வருவாங்கன்னு அந்த கரெக்ட் பொலிட்டிக்ஸை நான் சொன்னேன். இன்னைக்கும் ஸ்டாலின் வந்து 45 விழுக்காடுக்கு மேல எடுத்து ஜெயிப்பாரு. நான் ஏன் சொல்றேன்னா, அவருக்கு பறையர் கன்சால்டேஷன் வருது, கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷன் வருது. சீமான் இவரு ஜிடி நாயுடு பேர்ல ஏன் பாலம் வைக்கிறீங்க, முத்துராமலிங்கம்னு ஏன் வைக்கிறீங்க, தேவர்னு வைக்கல, சவுந்தரபாண்டிய நாடார் பேர்ல பசார் இல்ல, பாண்டி பசார்னா யாருக்கு தெரியும்லாம் ஒரு அரசியல் பண்றதுல தெலுங்கு தாய்மொழி மக்கள் வந்து ஸ்டாலின்ட்ட கன்சால்டேட் ஆகுறாங்க. மேலும் திருவண்ணாமலை ஆந்திராவில் இருக்கா தமிழ்நாட்டில் இருக்கான்னு சீமான் கேட்கறதுலையும் தெலுங்கு தாய்மொழி மக்கள் வந்து ஸ்டாலின்ட்ட கன்சால்டேட் ஆகுறாங்க. ஈரோடு கிழக்கு பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு சீமான் ஒரு அரசியல் பண்ணும்போது அருந்ததியர்களுக்கு ஸ்டாலின் என்ன திமுகவால என்ன நன்மைங்கிறதான் தமிழ்நாடு ஃபுல்லா அருந்ததியர்களை கன்சால்டேட் பண்ணக்கூடிய அரசியலை தான் ஸ்டாலின் பண்றார். நான் இதை கூர்ந்து கவனிக்கிறவன் மைக்ரோவா கவனிக்குவேங்கிறது தான் என்னால் இதை சொல்ல முடியுது. பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு சீமான் 5% இடஒதுக்கீடு உயர்த்திக்கு சொல்லணும்னு சொல்லும் போது அருந்ததியர்களுக்கு இந்த பெரிய வாய்ப்பை கொடுத்தது திமுக தான், உதயசூரியன் தான் அவங்க கன்சால்டேட் ஆகுறாங்க. ஸோ தெலுங்கு தாய்மொழி மக்கள் லிங்குஸ்டிக் மைனாரிட்டியும் ஸ்டாலின்ட்ட கன்சால்டேட் ஆகுறாங்க. ஸோ ஸ்டாலின் 3 கன்சால்டேஷனை, கலைஞருக்கு இல்லாத கன்சால்டேஷனை என்ஜாய் பண்றாரு. ஒன்னு பாமகவுக்கு எதிரான பறையர் சமூக கன்சால்டேஷன் திருமாவளவன் மூலமா நடக்குது. இன்னொன்னு RSS பாஜகவுக்கு எதிரான கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷன் காங்கிரஸ், திருமாவளவன், சிபிஎம், சிபிஐ, முஸ்லீம் லீக்கு, ஜவஹர்லா எல்லார் மூலமாட்டும், அந்த மத சார்பற்ற எல்லார் மூலமாட்டும் அது நடக்குது. கடைசியில் சீமான் இப்போ எடுத்திருக்கக்கூடிய கடுமையான இஷ்யூ, விஜய் வந்த பிறகு மிக கடுமையாக எடுக்கக்கூடிய பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு சீமான் எடுக்கக்கூடிய இஷ்யூவும் பிற மொழியாளர்களை ஸ்டாலின்ட்ட கன்சால்டேட் பண்ணுது. ஸோ இந்த அரசியல் நகர்வுக்குள்ள ஸ்டாலின் வந்து 45% வாக்குகள் தெளிவாக எடுப்பாருங்கிறது தான் என்னோட கருத்து. அதைத்தான் நான் வந்து சன் தொலைக்காட்சியில் நேற்று ஸ்டாலின் தலைமையிலான அணிக்கும் 2வது வர்றவங்களுக்கும் விஜயும் சேர்த்து தான் இங்கே வந்தாலும் கூட 10% வித்தியாசம் இருக்குன்னு சொன்னேன். பிரிண்டில் சேகர் குப்தா எடுத்த கருத்து கணிப்பில் 15% வித்தியாசத்தை கொடுக்குறாங்க. சோலோவா மாற்றுன்னு சீமான் மட்டும் இருக்கிறதுனால அவருக்கு 12% வாக்கை கொடுக்குறாங்க. ஸோ இந்த இஷ்யூஸில் பாஜக தன் உருவத்தை இழந்துடக்கூடாது. தான் ஒரு பெரிய சக்தின்னு காட்டினாதான் 29 பாஜக சாதிக்க முடியும். இந்த அடிப்படையில் தான் என் கருத்தை நான் முன்வைக்கிறேன். ஓகே சார், பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.